உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களுக்கு உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். மற்றொரு நல்ல நாளிலும் ஓய்வு நாள் பள்ளி பாட நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நம் மத்தியிலே அன்பு போதகர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. பாஸ்டர் ஜோஷ்வா மற்றும் பாஸ்டர் ஜோயல், உங்கள் இருவரையும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். பாஸ்டர், நல்ல ஒரு காலண்டில் நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடத்தை துவக்கி வைங்க பாஸ்டர். கர்த்தருடைய கிருபையினாலே இரண்டாவது காலாண்டிலே இரண்டாவது பாடத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். தேவனோடுள்ள உறவிலே வளர்தல் என்கிற காலாண்டின் தலைப்பின் கீழாக இந்த வார தலைப்பு என்னவென்றால், தேவனை அறிந்து கொள்வதற்கு, டு நோ காட். இந்த வாரத்திற்கான மனப்பாட வசனம் யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நல்ல ஒரு மனப்பாட வசனத்தை நம்ம பார்த்தோம். பாஸ்டர் ஜோயல், இந்த பாடத்தை நீங்கள் துவக்கி வைங்க. இந்த கிறிஸ்துவை அறிதல், இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிற அறிமுக பகுதி என்னன்னு சொன்னால் பார்க்கும்போது, இந்நாட்களில் அநேகர் தேவனுடைய மெய்யான குணத்தை பற்றி அறியாமல் இருக்கிறதுனாலே கிறிஸ்துவை பற்றின முக்கிய அம்சங்களை மனுஷர்கள் அறியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. ஏன் இவைகள் அறியப்படாமல் இருக்கிறது? சாத்தானுடைய நோக்கம் என்னென்று சொல்லி நாம் பார்க்கும்போது, மனுக்குலத்திற்கு தேவனுடைய மெய்யான அந்த குணம் போய் சேர விடாத அளவுக்கு அவன் எதையெல்லாம் தடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் அவன் தடை செய்கிறவனாக இருக்கிறான். சாட்சியாகவும் நமக்கு ஒரு பகுதியில் நமக்கு சொல்லியிருக்கிறது, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கொடுக்கக்கூடிய கடைசி செய்தி, கிருபையின் செய்தி என்னன்னு சொன்னால் பார்க்கும்போது, அவருடைய முழு குணத்தையும் இந்த பூமிக்கு அவர் வெளிப்படுத்துவதே. எனவே அந்த குணத்தை அவர் வெளிப்படுத்தும் போது அதை அறிந்து கொள்கிறவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். அதை அறிந்து கொண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தேவனோடு உறவில் நிலை நிற்கிறவர்களாக இருப்பார்கள். எனவே இந்த நோக்கத்திலே இந்த நாளின் பாடத்தை நம்ம ஆராயும்படியாக இருக்கிறோம். நல்ல ஒரு அறிமுகம் பாஸ்டர். ஜோஷ்வா, உங்களுக்கான முதல் கேள்வி. ஏவாளோடு சாத்தான் சில உரையாடல் செய்தது நம்ம பைபிளில் பார்க்குறோம். ஆதியாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த உரையாடலில் சாத்தான் ஏவாளிடம் எதை விதைக்க அவன் நினைத்தான்? புதகர் அவர்கள் சொன்னது போல, தேவனை குறித்ததான, அவருடைய குணத்தை குறித்ததான அந்த குழப்பத்தை தான் சாத்தான் ஏற்படுத்த விரும்புகிறான். வேதம் சொல்லுகிறது, முதல் நபராக தேவனுடைய குணத்தின் மீது கேள்வி எழுப்பினது யார் என்று சொன்னால் லூசிஃபர் தான். ஏனென்றால் தேவனுடைய குணம் என்பது அவருடைய பிரமாணங்கள், அவர் கொடுத்த கட்டளைகள். அந்த லூசிஃபர் அந்த கட்டளைகள் மீது கேள்வி எழுப்புகிறான். தேவன் அன்பானவர் அல்ல என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறான். இந்த வாரத்திலே நாம் தேவனை குறித்தும் தேவனை அறிந்து கொள்வதை குறித்தும் படிக்கிறோம். ஏனென்றால் நம்ம போன வாரத்தில் நம்முடைய நிலையை குறித்து பார்த்தோம். நம்மை அழைக்கிற தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த வார படம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த லூசிஃபருடைய விழுகையிலே அவன் தேவனை குறித்ததான, தேவனுடைய குணத்தின் மீதான கேள்வியை வைக்கிறான். அந்த கேள்வியை அவன் அங்கே மட்டும் வைக்கல, அதை பூமியிலும் அறிமுகம் செய்கிறான். ஏவாளோடு நடந்த அந்த உரையாடலில் அவன் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் சொன்னதுண்டோ, புசிக்க வேண்டாம் என்று ஏதாவது சொன்னதுண்டோ அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அப்போ தேவன் சொன்ன வார்த்தைகள் மீது ஒரு கேள்விக்குறியை வைக்கிறான். தேவனுடைய குணத்தின் மீது, தேவன் சொன்னது எல்லாமே உண்மையாக இருக்காது என்கிற ஒரு கண்ணோட்டத்திற்குள்ளாக ஏவாளை அழைத்து செல்கிறான். பாஸ்டர் அவங்க சொன்னது மாதிரி, தேவனுடைய குணத்தை மக்கள் அறிந்து கொள்ளக்கூடாது, தேவனை குறித்ததான தெளிவான ஒரு விளக்கம் மக்களுக்கு இருக்கக்கூடாது என்பது சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு வஞ்சகம். அந்த வஞ்சகத்தை முதல் முறையாக ஆதி பெற்றோரிடத்தில் அவன் துவங்கினதை குறித்து தான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஏவாள் இடத்துல தேவனுடைய குணத்தின் மீதான குற்றத்தை தான் அவன் முதலாவது வைக்கிறான். நல்ல ஒரு பதில் பாஸ்டர். ஜோயல், தேவனுடைய குணாதிசயங்களை பற்றி அவன் ஏவாளிடம் சொன்ன பொய்கள் என்னென்ன? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது, சாத்தான் சொன்ன பொய்கள் என்னென்று சொன்ன பார்க்கும்போது, நீங்கள் மரிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி முதலாவது பொய்யை வைக்கிறார். அடுத்து அவர் சொல்றது, தேவன் உங்களை தடை செய்கிறவராக இருக்கிறார், அவர் சுயநலமுள்ள தேவன், அவர் அன்பற்ற தேவன் என்று சொல்லி அவருடைய மெய்யான குணத்தை கொச்சைப்படுத்துவதே சாத்தானுடைய நோக்கமாக இருக்கிறது. சரி, இப்போ ஒரு இடத்துல அவருடைய குணம் கொச்சைப்படுத்தப்பட்ட பிற்பாடு அந்த ஏவாளினுடைய மனதில் என்ன தோணுது என்று சொன்னால் பார்க்கும்போது, அந்த பாவம் செய்வதற்கான துணிகரம் ஒன்று கூடி விடுகிறது. அந்த துணிகரம் கூடின நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படாமல் அவங்க அந்த பாவத்தை செய்து விடுறாங்க. இதனால என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் பார்க்கும்போது, மனுஷன் ஆண்டவரோடு கொண்டிருக்கிற அந்த உறவிலே ஒரு பிளவு, ஒரு முறிவு ஒன்று ஏற்படுகிறது. இந்த இடத்துல தான் சாத்தான், இந்த இடத்தை ஏற்படுத்துதான் சாத்தானுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே இதில் தான் ஆண்டவருடைய குணமும் நமக்கு உறுதி இல்லாமல் அது கடைந்து செல்கிறதாக இருக்கிறது. எனவே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நமக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக இவைகளை நமக்கு கற்பிக்கும் வேளையிலே
சாத்தான் தேவனை கடுமையானவராகவே அவன் காட்டி வருகிறான். சரியா? அப்படியே ஒரு பிம்பத்திலே வச்சுட்டான். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பிம்பத்துல தான் இருக்குது. ஒரு கண்டிப்பானவராக காட்டுகிறான். அவருடைய குணத்தை அழகான குணமாக காட்டாமல் ஒரு கொஞ்சம் கடுமையான குணமாக காட்டுகிறவனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, அவரை தவறாக புரிந்து கொள்வதன் மூலமாக, சரியா, ஆண்டவரை தவறாக புரிந்து கொள்வதன் மூலமாக மனுஷங்க பாவத்தை எளிதாக செய்ய தூண்டுகிறான். எனவே இதுதான் அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. இதைதான் ஆதாம் ஏவாள் வாழ்க்கையிலும் சாத்தான் செய்து பார்த்தான். இந்த இடத்துல அவங்க விழுந்து போனவர்களாக இருக்கிறாங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட். அப்போ நீங்க சொல்லும்போது புரியுது. ஒரு ஒரு உண்மையை மறைக்கிறோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் வந்துடுது. அப்போ நீதியாகிய தேவனை மறைக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஜோஷ்வா, இந்த லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த வசனத்தில் தேவனை எவ்வாறு விவரித்து அங்கே காமிக்கிறாங்க? நம்ம தேவனுடைய குணங்களை குறித்து படிக்க ஆரம்பிக்கிறோம். தேவனை அறிந்து கொள்வதற்கு அவருடைய குணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே. அப்போ ஆண்டவருடைய குணம் பரிசுத்தம் உள்ளது. அவர் பரிசுத்தர் என்கிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இதே கருத்துடைய மற்ற ஒரு சில வசனங்களையும் பாடத்தில் கொடுத்துருக்கிறாங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஏசாயா 57:15 வாசிக்கும் பொழுது பரிசுத்தர் என்னும் நாமம். அப்போ பரிசுத்தமுள்ள தேவன் என்பது அவருடைய குணம். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தபோது பாஸ்டர் அவங்க சொன்னாங்க, ஏவாள் இடத்துல தேவனை குறித்ததான தவறான ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வந்தான் சாத்தான் என்று சொல்லி. இப்போ தேவன் பரிசுத்தமுள்ளவர் என்பது அவரை அறிந்து கொள்ளக்கூடிய அவருடைய உண்மையான குணம். சாத்தான் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அதற்கு போலியான ஒரு தோற்றத்தை மக்கள் மனதிலே உண்டாக்கும்படியான எல்லா வேலைகளையும் செய்கிறான். தேவன் பரிசுத்தமுள்ளவர் என்பதற்கு மாறாக என்னென்ன கருத்துக்களை கொண்டு வந்து வைக்க முடியுமோ எல்லாத்தையும் வச்சுட்டான். நீங்கள் இதில் எந்த கருத்தை வேணால் நம்பிக்கோங்க, ஆனால் அவர் பரிசுத்தமுள்ளவர் என்பதை மட்டும் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், நம்ப வேண்டாம். இன்னைக்கு பரிசுத்தம் அப்படின்ற வார்த்தை நிறைய பேருக்கு ஒரு பிடிக்காத வார்த்தையாக போயிடுச்சு. ஆனால் அது தேவனுடைய குணமாக இருக்கிறது நம்ம பாருங்க. கண்டிப்பாக இப்போ ஹோலி பிகேம் ஹோலின்ற மாதிரி மாறிடுச்சுல, தவறான கூற்றை சொல்லிட்டு இருக்கேன். நல்ல பாடத்தை படுத்திட்டு இருக்கோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு நம்ம வரலாம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு நாம் மீண்டும் நிகழ்ச்சிக்கு செல்லலாமா? நேயர்களே, வாங்க தொடர்ந்து படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜோயல், எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன? எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துவது எப்படி என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, சகல ஜாதிகளின் கண்களுக்கு முன்பதாகவும் தன்னை பரிசுத்தர் என்று சொல்லி அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறவராக இருக்கிறார். சரி, தேவன் தன்னை பரிசுத்தர் என்று அறிமுகப்படுத்துவதனாலே ஜனங்கள் அவரை கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருப்பாங்க. சரி, கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் இவர்கள் என்ன செய்வாங்களாம், அந்த கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அந்த கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்திலே அவர் இணைகிறவர்களாக இருப்பாங்க. இந்த கீழ்ப்படிதலும் இந்த தொழுகையும் தான் தேவனோடு கொண்டிருக்க வேண்டிய உறவிற்கு ஒரு அஸ்திபாரமாக அமைகிறது. எனவே தேவனாகிய கர்த்தருடைய இந்த பரிசுத்தமான குணம்தான் அதற்கான ஒரு முக்கிய அஸ்திபாரமாக இருக்கிறது. எனவே இந்த பரிசுத்தமான குணம் இன்றைக்கு பூமியில் இருக்கக்கூடிய மனு குலத்திற்கு வரக்கூடாது என்று சொல்லிதான் சாத்தான் என்ன செஞ்சுட்டான், பலவிதமான யுக்திகளை அவன் கையாண்டு மனுஷர்களுடைய கண்களை இன்னைக்கு அவன் மூடி மறைத்து வைத்திருக்கிறவனாக இருக்கிறான். எனவே இன்னைக்கு இந்த சூழ்நிலை பார்க்கும்போது ஆண்டவருடைய குணத்தை பார்க்காத மனுஷங்களால இன்னைக்கு ஆண்டவருடைய குணத்தை என்ன செய்ய முடியல, மற்ற மனுஷங்களுக்கு பிரதிபலிக்க முடியல. எனவே இன்னைக்கு உலகம் முழுசும் இன்னைக்கு ஆண்டவரை மறந்துட்டு வருது. ஆண்டவருடைய குணம் என்ன செய்யுது, உலகத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது தொய்ந்து போய் கொண்டே வருகிறதாக இருக்குது. ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு கிருபை உள்ளவராக இருக்கிறார். இந்த சபையில இருக்கிற இந்த பிள்ளைங்க ஆண்டவருடைய குணத்தை பார்க்கணும், ஆண்டவருடைய குணத்தின்படி மாறணும், அந்த தொழுகைகளை இணையணும், அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளாக அவங்க வரணும். எனவே தேவனாகிய கர்த்தர் இந்த குணத்தின் மூலமாக நம்மை இந்த உறவுக்குள்ளாக மீண்டும் அழைக்கிறவராக இருக்கிறார். ஃபஸ்ட்டு சில நேரத்தில் நீங்கள் சொல்கிற போது நானும் யோசித்து பார்க்குறேன். ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிக்கும் போது நடைமுறை வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அந்த அன்பை நம்ம எவ்வளோ தான் செலுத்த முயற்சி பண்ணாலும் பிசாசானவன் கெர்ச்சிகளை சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறான் என்று சொன்ன வசனத்தின் அடிப்படையில் அது சிதைந்து போகிறது என்பதை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஜோஷ்வா 1 யோவானில் நம்ம பார்க்கும்போது அந்த வசனத்திலிருந்து தேவனுடைய அன்பை பற்றி நம்ம என்ன விளங்கிக் கொள்கிறோம்? நம்ம இந்த பாடத்தில் தேவனை அறிந்து கொள்வதற்கு டு நோ காட் என்ற தலைப்பின் கீழாக படிச்சுட்டு இருக்கிறோம். தேவனுக்கு பல விதமான குணாதிசயங்களை வேதம் நமக்கு காட்டுகிறது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, ஆலோசனை கர்த்தர் என்று அநேக காரியங்கள் அவருடைய நாமங்களாக, அவருடைய குணங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வார பாடத்தில் அவர் பரிசுத்தர் என்பதை குறித்து நம்ம படித்தோம்.
பரிசுத்தமுள்ள தேவன் என்பது அவருடைய குணமாக இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது அதற்கு இணையான இன்னொரு குணத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவன் அன்பானவர். அன்பு என்பது அவருடைய ஒரு குணமாக இருக்கிறது. அதை குறித்து தான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் முழுவதுமாக நாம் வாசிப்போம். இந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு பிரபலமான ஒரு வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இங்கு வாசிக்கும் பொழுது தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆங்கிலத்தில் காட் இஸ் லவ் அப்படின்னா அன்பு தான் தேவன். கண்டிப்பா தேவன் அன்பு அப்படின்றது அவருடைய மாறாத ஒரு குணம். என்னுடைய பெயர் சொல்லும் பொழுது நான் எப்படி நினைவிற்கு வருவேனோ அதே போல அன்பு என்றால் அது தேவன் என்பதை நினைவுக்கு வர வேண்டும் என்பதுதான் இந்த நாள் பாடத்தினுடைய முக்கியமான கருத்து. தேவன் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பிற்கான எடுத்துக்காட்டுகளாக அநேக வசனங்களை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக இந்த 1 யோவான் புஸ்தகத்திலேயே நாம் படிக்கும் பொழுது 7வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, நம்ம போன வார பாடத்திலும் படித்தோம். இந்த காரியங்களை குறித்து படிக்கும் பொழுது நம்முடைய நிலை என்னவாக இருந்தாலும் சூழ்நிலை நிமித்தமாக மாறாதது தேவனுடைய அன்பாக இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அப்படின்னா அவர் எவ்வளவு அன்பு செலுத்துகிற ஒரு தேவன் என்பதை இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது, இந்த பகுதி நமக்கு காட்டுகிறது. ஆனால் சாத்தான் எப்படி அவரை ப்ரொஜெக்ட் பண்ணுறா அப்படின்னு சொன்னால், அவர் சுயநலமானவர், அவருடைய நன்மைக்காக நம்மை அடிமைகளாக வைத்திருக்கிறார். அந்த அடிமை என்கிற வார்த்தைக்கு ஆண்டவருடைய அகராதியில் அர்த்தமே கிடையாது. ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார் என்பதுதான் அவருடைய குணமாக இருக்கிறது. இன்னும் இந்த அதிகாரம் முழுவதுமாக வாசிக்கும் பொழுது 16வது வசனம் சொல்கிறது, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அப்போ எப்படி இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் ஆண்டவர் அழைத்தாரோ, அதே போல தேவனை அறிந்து கொள்ளுகிற இந்த பாடத்தில் படிக்கிற நாம், தேவன் அன்பானவராக இருக்கிறார். அவர் அன்பாக இருக்கிறதுனாலே நம்மையும் அந்த அன்பிலே நிலைத்திருக்கும்படியாக, அந்த அன்பிலே நாமும் அவரிடத்தில் நிலைத்திருக்கும்படியாக அழைப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப அழகான கருத்து பாஸ்டர். யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கருத்து தான். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் நான் நோட் பண்ணது என்னென்னா, அன்புன்ற வார்த்தை பல முறை வந்துட்டே இருந்துச்சு. அதை நாம் செலுத்த வேண்டும், அதை அதிகமாக கொடுக்கணும் அப்படின்றதையும் உணர்த்துக்கிற ஒரு விஷயமா இருக்குது. பாஸ்டர் ஜோயில், உங்ககிட்ட ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ இந்த பாடத்தை படித்தோம், என்னுடைய மனதில் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட, இன்னைக்கு சபைகளில் இந்த அன்பு, தேவ அன்பை புரிந்து கொள்ளலை. சக மனிதன் புரியறானோ இல்லையோ, கடவுள் அன்பை என்ன செய்யலை இன்னைக்கு நிறைய பேர் புரிந்து கொள்ளலை. அப்போது நம்மளுடைய சபைகளில் எப்படி இதை நம்ம செயல்படுத்தலாம்? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு செலுத்தாத பட்சத்தில் நாம் யாராக இருக்கிறோம்னு சொல்லி பைபிள் சொல்லுது, கடனாளிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி பைபிள் நமக்கு சொல்லுது. அப்போ ஒருவேளை இன்னைக்கு இந்த பாடத்தை படிக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளும் ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் ஒருவரிடத்தில் ஒருவர் காட்ட வேண்டிய அன்பு இல்லைன்னு சொன்னா, நீங்களாம் யார் இன்னைக்கு கடனாளிகளாக இருக்கிறீங்க. ஒரு கடனாளிக்கு தெரியும் அவனுடைய வேதனை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி. சரியா? வேதனை இருக்கக்கூடிய நாட்கள்ல நம்மளால என்ன செய்ய முடியாது, ஆண்டவர் மேல கொண்டிருக்க உறவுல நம்மளால நிலைத்திருக்க முடியாது. எனவே உறவு நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கண்களுக்கு முன்பதாக பார்க்கக்கூடிய சக விசுவாசிகளிடத்திலோ நண்பர்களிடத்திலோ நாம் பரிவோடும் அல்லது நல்ல அரவணைப்போடும் நான் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு அவசியம் இருக்கிறது. சரி, இது என்னென்ன விதத்துல நம்ம செயல்படுத்தலாம், நடைமுறை வழிகள் என்ன, சபைகள்ல இன்னைக்கு இதை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துவது? சரியா? இன்னைக்கு சபைகளை பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. சரியா? இந்த கருத்து வேறுபாடுகளை சரி செய்வதற்கு என்ன வேணும்? அந்த இடத்துல மன்னிக்கும் குணம் வேணும். சரியா? அந்த மன்னிக்கும் குணம் இருக்கிற இடத்துல தான் ஆண்டவருடைய அன்பு அந்த இடத்துல என்ன செய்யும், அதிகமாக அது பிரகாசிக்கிறதாக இருக்கிறது. அடுத்து உதவி செய்யக்கூடிய குணலட்சணங்கள் வேணும் சபைக்கு. அநேக திக்கற்ற பிள்ளைகள் நம்முடைய சபைகளும் இருக்கிறாங்க. நம்முடைய சபையாருடைய கண்களின் பார்வையிலும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்வதும் ஆண்டவருடைய அன்பை பிரதிபலிக்கிற ஒன்றாக இருக்கிறது. அப்புறம் பொறுமையாய் காத்திருப்பது. சரியா? நிறைய பேருக்கு அவசியமான ஒன்று இன்னைக்கு. சரியா? ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படக்கூடிய ஒரு பரிசுத்த கூட்டத்திற்கும் இந்த பொறுமை மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. எனவே அந்த பொறுமையும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. மற்றபடி வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம். சரியா? அக்செப்டிங் இன்டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம், சகிப்புத்தன்மை, இதெல்லாம் இன்னைக்கு சபை விசுவாச பிள்ளைகளுக்கு ஒரு அவசியமானதாக இருக்கிறது. இவைகளை நாம் செய்யும் போதே நாம் என்ன செய்யறோம், ஒருவரிடத்தில் ஒருவராக நாம் அன்பை நாம் சரியாக நாம் நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறோம். சபைக்குள்ள நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவருடைய குணத்தை கொண்டு நம்ம வெளிச்சத்தை கொண்டு வருகிறவர்களாக நம்ம இருக்கிறோம். இப்படி செய்யும் போது அன்பு சொல்களினால் அல்ல,
செயல்களினாலே அது ஜெயிக்கிறதாக இருக்கிறது. தேங்க்யூ பாஸ்டர். உண்மையாகவே ரொம்ப ஒரு மனதை சற்று யோசிக்க வைக்குது. ஏன்னால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது ரொம்ப அவசியம் சபைகளில் என்பதை வலியுறுத்துகிற ஒரு பாடம். ஒரு அதிகாரமும் இந்த அன்பை குறித்து முக்கியமானதாக இருக்கிறது 1 கொரிந்தியர் 13. நம்ம சொல்லும்போது காட் இஸ் லவ் என்று பார்த்தோம், அது தேவனுடைய நாமம் என்று. இந்த 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அப்போது அன்புக்கு பதிலாக தேவன்ற வார்த்தையை போட்டோம்னா தேவன் நீடிய சாந்தமும் தயவும் உள்ளவர். அதே இடத்துல நம்ம பேரை போடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னில் நிலைத்திருக்கிறவன் என்னிடத்திலே அன்பு கூற வேண்டும், அந்த அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று தான் இந்த பாடம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. அப்போ என்னுடைய பெயரை போட்டு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளவனாக இருக்கிறேன். இதில் வரக்கூடிய ஒவ்வொரு வசனங்களிலையும் அப்படி போட்டு பார்க்கும் பொழுது நான் என்ன நிலையில் இருக்கிறேன், தேவன் எப்படி இருக்கிறார், தேவனை அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். நல்ல ஒரு பாடத்தை படிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாம். நேர்களே, வாங்க தொடர்ந்து படிக்கலாம். ஜோஷ்வா, நம்ம அன்பை குறித்து நிறைய படித்தோம். பிகினிங், ஆதியில் இந்த அன்பை குறித்து தேவன் எப்படி வெளிப்படுத்துகிறார்? தேவன் பரிசுத்தம் உள்ளவர், தேவன் அன்பானவர். இது ரெண்டும் ரொம்ப அடிப்படையான குணங்கள். அவருடைய சிங்காசனத்திற்கான அஸ்திபாரம் அவருடைய பரிசுத்தமும் அவருடைய அன்பும். அதை நீதி என்கிற வார்த்தையால் கூட நம்ம பேச முடியும், சொல்லலாம். இந்த தேவனை குறித்து பார்க்கும் பொழுது நம்ம இந்த பரிசுத்தம், அன்பிலே பூரணமானவர், அவர் தான் அன்பு என்று சொல்லும்போது நமக்கும் அவருக்குமான அந்த தொடர்பு கொஞ்சம் தூரமானது போல தெரியும். ஏன்னா நம்ம பரிசுத்தரா இல்லை, கண்டிப்பா நம்ம அன்பு செலுத்துகிறவர்களாக இல்லை. இந்த பாடத்தில் நம்ம சிருஷ்டிப்பின் தேவன் என்று பார்க்கும்பொழுது சிருஷ்டிப்பின் வரலாறை வந்துட்டு 2 அதிகாரங்களிலே ஆதியாகமத்தில் நம்ம படிக்க முடியும். 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நாம் தேவன் என்கிற வார்த்தையை வாசிப்போம். அதற்கான எபிரேய பதம் எலோஹிம் என்கிற வார்த்தையை வச்சு நம்ம படிப்போம். 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலிருந்து உண்டாக்கினார் என்று பார்க்கும் பொழுது அதை யாவே என்கிற வார்த்தையின் மூலமாக நம்ம படிப்போம். இந்த எலோஹிம் அப்படின்ற வார்த்தையில் நம்ம பார்க்கும் பொழுது அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிடம் இருக்கும், அவர் அவ்வளவு ஆல்மைட்டி, ஓம்னிபொட்டன்ட் என்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்த முடியும். அவ்வளவு பெரிய தேவன் மனிதனை உண்டாக்கும் பொழுது யாவே என்கிற ஒரு பதத்தை அவர் அறிமுகம் செய்கிறார். அப்படின்னா நம்மளோடு நெருங்கின ஒரு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு தேவனாக அதை அவர் காண்பிக்கிறார். மனிதனை அவர் வார்த்தையினால் உண்டாக்காமல் மண்ணினால் உண்டாக்கினார் என்று சொல்லும்போது ஒரு க்ளோஸ்னஸ், நம்மை அவருடைய கரங்களினால் உண்டாக்கக்கூடிய அந்த ஒரு நம்மோடு இருக்கிற நெருங்கிய உறவை நாம் இங்கே பார்க்கிறோம். ஸோ சிருஷ்டிப்பை குறித்து பார்க்கும் பொழுது அவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருந்தாலும், அவர் அன்பான தேவன், எல்லாவற்றிலும் பரிபூரணப்பட்டவராக இருந்தாலும் நம்மோடு அவர் நெருங்கி இருக்க வேண்டும் என்பதை அவர் இந்த சிருஷ்டிப்பின் மூலமாக நமக்கு காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நல்ல ஒரு கருத்து பாஸ்டர். ஜோயல், ஆதியாகமம் 2 பார்க்கும்போதும் தேவன் மனிதனுக்காக என்ன செய்கிறார் என்ற ஒரு விளக்கத்தை பார்க்குறோம். அந்த அர்த்தம் என்ன நமக்கு கற்றுத்தருகிறது? தேவனாகிய கர்த்தர் மற்ற சிருஷ்டிப்புகள்லாம் செய்ததை காட்டிலும் விசேஷ சிருஷ்டிப்பாக மனுஷனை உண்டு பண்ணினார். நம்ம வேதத்தில் நம்ம படிக்கிறோம், மனுஷனை உண்டாக்கின தேவன் அவருடைய சாயலாகவே ஆண்டவர் நம்மை உண்டாக்கினார். அவருடைய சுவாசத்தை கொடுத்தார் நமக்கு. அவருடைய ஜீவ சுவாசத்தை பெற்ற நாம் என்னானோம், ஜீவாத்மாவானோம் என்று சொல்லி நம்ம பரிசுத்த வேதத்திலே நம்ம படிக்கிறோம். சரி, இது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, மனிதன் அவன் ஒரு இயந்திரமாக அவன் தோன்றினவன் அல்ல. மனிதன் தேவனுடைய மூச்சினாலே உயிர் வாழ்கிறவனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, தேவனுடைய மூச்சினால் உயிர் வாழும்போது தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார், அவர் நெருக்கமாக இருக்கிறார் என்ற கருத்தும் நமக்கு அதன் மூலமாக வெளிப்படுகிறது. இதை பற்றி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 2 வசனங்களே பவுல் சொல்லியிருக்கிற கூற்றுகளையும் நம்ம பார்க்க போகிறோம். 27ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடித்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார், அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. சரியா? ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு மிகவும் நெருக்கமாகவே இருக்கக்கூடிய தேவன். சிருஷ்டிப்பின் மூலமாக அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். அவருடைய சாயலை கொடுத்திருக்கிறார், அவருடைய சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அவருக்கு மிகவும் சமீபமாக இருக்க வேண்டும், அவரும் நமக்கு மிகவும் சமீபமானதாகவே இருக்கிறார். ஏனென்றால் நாம் அவரோடு உறவு கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து 28ஆம் வசனம் சொல்லுது, அவரால் நம்ம என்ன செய்திருக்கிறோம், பிழைத்திருக்கிறோம், அசைந்திருக்கிறோம், இன்னைக்கும் நம்ம இருக்கிறோம். எனவே இதெல்லாம் தேவனால் உண்டான ஒரு ஈவாக இருக்கிறது. எனவே பரலோகத்தின் தேவன் நம்மை சிருஷ்டித்த தேவனாக இருந்தாலும் அவர் நமக்கு சமீபமாக இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்மோடு உறவு கொள்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். நல்ல ஒரு கருத்து பாஸ்டர், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஜோஷ்வா, நம்ம பார்க்கும்போது மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான பெயர் அவருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம நிறைய பதங்களிலே ஆண்டவருடைய பெயரை நம்ம சொல்கிறோம். மத்தேயுவில் இயேசுவுக்கு ஒரு பெயர் இருக்குது. அந்த சிறப்பு பெயர் என்ன? அதை குறித்து பார்க்கும் பொழுது இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற பொருள்படக்கூடிய பெயரை தான் நம்ம பார்க்கிறோம். நம்ம இந்த வாரம் மனப்பாட வசனமாக பார்த்தபோது ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும்
நம்ம இவ்வளோ நேரம் பார்க்கும் பொழுது பிதாவினுடைய குணம், அவருடைய பெயருக்கான அர்த்தங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிதாவை வெளிப்படுத்தக்கூடிய மிக மிகச்சிறந்த ஒரு வெளிப்பாடு யார் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறாரு. அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை குறித்து 4 சுவிசேஷ புஸ்தகங்களை நம்ம பார்க்கிறோம். 4 புஸ்தகங்களும் பிதாவை வெளிப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்தின வெவ்வேறு கோணங்களை நமக்கு எழுதி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுல குறிப்பா இந்த இம்மானுவேல் அப்படின்ற பெயரோடு ஏன் அந்த மத்தேயு 1ஆம் அதிகாரம் துவங்குதுன்னு சொன்னா, நான் முன்பாக இருந்தே சொன்ன காரியம் அதுதான். பாஸ்ட் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, மற்ற சிருஷ்டிப்புகளை காட்டிலும் மனிதனை அவர் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதையும், மனிதனோடு அவர் எவ்வளவு நெருங்கிய உறவில் இருக்க விரும்புகிறார் என்பதையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அந்த முதலாவது பெயரே சொல்லக்கூடிய அந்த முதலாவது பெயரே அவர் நம்மோடு இருக்கிறவராக, நம்மோடு நெருங்கினவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் அந்த இம்மானுவேல் என்ற பெயரை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னா தேவன் நம்மோடு இருக்கிறவர். இன்னும் யோவான் 1ஆம் அதிகாரத்துல அவருடைய துவக்கத்தை குறித்து பார்க்கும் பொழுது, அவர் வார்த்தை, அந்த வார்த்தை ஆதியில் இருந்தது, அவர் தேவனாக இருந்தார் என்பதையெல்லாம் சொல்லிட்டு 13ஆவது வசனத்துக்கு வரும் பொழுது, அந்த வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லி பார்த்து அவர் நமக்குள்ளே வாசம் செய்தார் என்று, நம்மோடு இருப்பதுதான் அவர் விரும்பக்கூடிய காரியம் என்பதை சொல்லக்கூடிய ஒரு பெயராக தான் இந்த பெயர் இருக்கு. நன்றி பாஸ்டர். அப்போ இம்மானுவேல் அப்படின்னு சொன்னா நம்மோடு இருப்பவர் என்று நம்ம பார்க்குறோம். இப்போ பாஸ்டர் இறுதியாக ஒரு கேள்வி ஜோயலுக்கு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்க, இந்த இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த நம்மோடு இருக்கிறார் தேவனுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பைபிள் சொல்லியிருக்குது, யோவான் 17:3 நம்மளுடைய மனன வசனம் இன்னைக்கு அது, தேவனை அறிவதே நமக்கான நித்திய ஜீவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கையில் தேவனுடைய குணாதிசயம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, நடைமுறை பாதையில் நம்ம அவருடைய குணாதிசயங்களை அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. அவரை நாம் நெருக்கமாய் அறிந்து கொள்ளும்போது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பயம் குறையும், நம்பிக்கை வளரும், கீழ்ப்படிதல் நமக்கு ஏற்படுகிறதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட குணலட்சணங்கள் நமக்கு வரும்போது நிச்சயமாக பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய வெளிப்பாடின் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவங்களாக அவைகள் இருக்கிறது. தேங்க்யூ பாஸ்டர். நல்ல ஒரு கருத்துக்களை நீங்கள் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, ரொம்ப அழகான தெளிவான பதிவுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் பொய்யானவரா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, அவர் பரிசுத்தமானவர் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. தேவன் கடுமையானவரா அப்படின்னா இல்லை, கண்டிப்பாக அவர் அன்பானவர் தான் என்ற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. தேவன் ஒரு தூரமானவரா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், இல்லை, அவர் நம்மோடு இருக்கிறார். அதை இம்மானுவேல் என்ற அர்த்தத்தை நம்ம பார்த்தோம். தேவனுடைய அவரை அறிதல் என்பது நம்ம அவரை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நித்திய ஜீவனை பார்க்கக்கூடிய அனுபவத்தை செயல்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சத்தியமானது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவரை சிந்தித்து கொண்டு நாம் இருப்போம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களோடு இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.